நாங்கள் இப்போ அந்த பழையில ஒரு பிள்ளையை நாங்கள் எடுத்துனாங்க வீடியோ. அந்த பிள்ளைக்கு கணிசமான அளவு உதவிகள் வந்திருக்குது. நிறைய பேர் உதவி செய்கிறோம்னு சொல்லியிருக்கிறார்கள். இவ்வளோ காசை போட்டுக்கின்றதை வீடியோ இறுதியில் நீங்கள் பார்க்க தெரியும். ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இந்த காணொலியை நீங்கள் முதல் தடவையாக பார்க்குறத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உண்மையிலே ஒரு சவாலுக்கு படிக்கிற ஒரு பிள்ளை. நீங்கள் இப்படி முன்னுக்கு கொண்டிருக்க தான் எங்களோட சமூகம் தானாக உயரும். தமிழினம் உண்மையில் தனி விரும். தமிழில் என் பேர் பவிதா. நான் பழையில இருக்குதான். எங்கள் அப்பாவோட பேர் ஆனந்தகுமார், அம்மா பேர் பாலேஸ்வரி. என்னென்று சொன்னால் நிறைய பேர்கிட்ட கேள்வி என்னென்று சொன்னால் பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூடம் போகாமல் ப்ரைவேட்டாக படிக்கிறதால அதன் விளைவுகள் என்ன மாதிரி அது சம்மந்தமாக வவுனியா சிதம்பரம் புதுக்கங்கால கோமசங்குளம் அந்த சைட்டு வேலைங்க வந்து அப்பா இந்தியாவிலேயே மோசம் போயிட்டேன். அப்பா என்னுடைய தம்பி மாதிரி ஒரு சகோதரன் இந்த பிள்ளையோட காணொலியை பார்த்த உடனே எடுத்து தந்தார். கதைக்கப்பட்டாங்க. அவர்களும் கதைச்சு உதவி செய்வதாக சொல்லியிருக்கிறார்கள். ஒரு நேர்மையான கண்ணியமான ஒரு சகோதரன். உண்மையிலே நாங்கள் அவருக்கு ஒரு சல்யூட் அடிக்கிறோம். நான் அது மூலமாக வீரசுவாதன் சார் அறிமுகப்படுத்தி அவர் மூலமாக இந்த டியூஷனில் சேர்ந்த நான் அவர் எனக்கு கஷ்டம் என்று உறுதிப்படுத்தி கணேசன் குரவங்க யூடியூப் சேனலில் உள்ள அந்த சேருவர்களுக்கு எனக்கு அறிமுகப்படுத்தி தோல்வி நிலையென நினைத்தால் மனிதன் வாழ்வை நினைக்கலாமா? நாங்கள் இப்போ அந்த பழையில ஒரு பிள்ளையை நாங்கள் எடுத்துனாங்க வீடியோ. அந்த பிள்ளைக்கு கணிசமான அளவு உதவிகள் வந்திருக்குது. நிறைய பேர் உதவி செய்கிறோம்னு சொல்லியிருக்கிறார்கள். இந்த இடத்துல நாங்கள் இன்னொன்று சொல்கிறோம். நான் உதவி செய்கிற ஆக்கள் முதல் உதவி செய்யணும், சிறகு விட்டுடிக்கணும். எல்லாரையும் நாங்கள் எல்லா மாதிரியும் இட போடலாது. சிலர் தொடர்ச்சியாக உதவி செய்வார்கள், சிலர் ஒரு முறை காசை போட்டு போட மாட்டார்கள். நாங்கள் பொறுத்திருந்தால் உண்மையில் அதை பார்க்கணும். ஆனால் இந்த பிள்ளைக்கு உதவி செய்ய இப்போ வந்தவர்களை நாங்கள் 100% நம்புகிறோம். நிச்சயமாக இந்த பிள்ளைக்கு மாதம் உதவி செய்வார்கள் நினைக்கிறேன். இன்றைக்கி லண்டனை சேர்ந்த பெயர் குறிப்பிட விரும்பாத ஒரு அண்ணா இந்த பிள்ளைக்கு நிறைய காசுகளை தந்திருக்கிறோம். நாங்கள் அந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் இறுதி வரை பாருங்கள். அந்த பிள்ளைக்கு நாங்கள் கொடுக்க போகிறோம். அதே நேரத்தில் இப்போ திடீரென்று இப்போ ஒரு சற்று முன்னம் போட்டவர் இவ்வளோ காசை போட்டுக்கின்றதை வீடியோ இறுதியில் நீங்கள் பார்க்க தெரியும். ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இந்த காணொலியை நீங்கள் முதல் தடவையாக பார்க்குறத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற அந்த லைக் தான் எங்களோட காணொலியை நீங்கள் விரும்பி பார்க்குறீர்கள் என்றதை உறுதிப்படுத்தும். நிச்சயமாக இப்போ நிறைய பேர் எங்களுக்கு பார்க்குறீர்கள், நிறைய வியூஸ் வந்து கொண்டிருக்குது. நாங்கள் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறோம். தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு தாங்கும். இது உலகங்க மோஞ்செழுத்துக்கிற கணேசன் குரலுக்காக நான் உங்களுக்கு கணேஷ் கதைக்கிறேன். நான் உங்களுக்கு ரஜீவா. இப்போ மனைவியும் நான் தான் இந்த வீடியோ எடுக்க வந்திருக்கிறேன். இப்போ நாங்கள் இந்த பிள்ளையை பிரத்யேகமாக ஒரு இடத்துல சந்திக்கிறோம். அவருக்கு அந்த உதவிகளை கொடுக்க போகிறோம். உண்மையிலே ஒரு சவாலுக்கு படிக்கிற ஒரு பிள்ளை. தன்னுடைய வீட்டில் நிறைய பேருடைய எதிர்ப்புகளுக்கு மத்தியில் படிக்க வழிகிட்டு இருக்கிறாள். அந்த பிள்ளையை நாங்கள் தட்டி தூக்கி பிள்ளையை முன்னுக்கு கொண்டு வரணும். நிறைய புலம்பெயர் தேசங்கள்லேருந்து நிறைய புலம்பெயர் தேசங்கள்லேருந்து உறவுகள் இந்த பிள்ளைக்கு கை கொடுக்க வந்திருக்கிறீர்கள். உண்மையில் அந்த வகையில் நாங்கள் ஒரு சல்யூட் அடிக்கிறோம். இந்த புலம்பெயர் தேசங்களில் வாழ்க்கிற அனைவருக்கும் நாங்கள் சல்யூட் அடிக்கிறோம். நிறைய பேர் உதவி செய்ய இருக்கிறீர்கள் என்ற உண்மையில் நினைக்க எங்களுக்கு உண்மையாக புள்ளரிக்குது. மிகவும் சந்தோஷமாக இருக்குது. இப்படியான கஷ்டப்பட்ட பிள்ளைகளை நீங்கள் முன்னுக்கு கொண்டு வரணும். நீங்கள் இப்படி முன்னுக்கு கொண்டிருக்க தான் எங்களோட சமூகம் தானாக உயரும். தமிழினம் உண்மையில் தலை நிவிரும். தமிழினம் தலை நிவிர புலம்பெயர் தேசங்கள் இருக்கிற அனைவரும் உண்மையில் சரியான முறையில் கஷ்டப்பட்டவர்கள் இனம் கண்டு கொடுங்க. படிப்புக்கு உதவி செய்யுங்க, கஷ்டப்பட்டவர்கள் உதவி செய்யுங்க. தேவையில்லாமல் உதவி செய்கிறீர்கள். அது உங்களுக்கு தெரியும். நிறைய காணொலியில் தேவையில்லாமல் உதவி செய்கிறீர்கள்.
உதாரணத்துக்கு என்ன ஈடு வச்சாக்களுக்கெல்லாம் லட்சம் லட்சமாக அள்ளி கொடுக்குறீங்க. காணி ஈடு வச்சாக்களுக்கு தேவையில்லாமலாம் ஈடு வச்சுக்கலாம். அவங்களுக்கு லட்சம் லட்சமாக அள்ளி கொடுக்குறீங்க. அப்படி எங்களுக்கு லட்சம் லட்சமாக தர வேண்டாம். இந்த பிள்ளைகளுக்கு கொஞ்சம் காசு கொடுங்க. மாதம் தான் படிக்கிறதுக்கு காசு கொடுங்க, சாப்பிட்றதுக்கு காசு கொடுங்க. சாப்பாடு இல்லாமல் செத்து கொண்டிருக்கிறாங்க இந்த தேசங்கள். அவங்களுக்கு சாப்பிட்றது கொடுங்க. இதை விட அள்ளி கொடுக்குறீங்க. அதன் விளைவுகளை நீங்களாம் அனுபவிப்பீர்கள். நான் இந்த காணொலியில் சொல்கிறேன். நாங்கள் இப்போ எல்லாத்தையும் போய்ட்டு நாங்கள் இந்த பிள்ளையோட காணொலி இப்போ நாங்கள் இந்த பிள்ளையோட நாங்கள் கதைக்க போகிறோம். காணொலியை தொடர்ந்து பாருங்க, எங்களுக்கு தொடர்ந்து ஆதரவை தாருங்க. நாங்கள் இப்போ காணொலிக்கு போவோம். ஓகே, வணக்கம் தங்கச்சி. வணக்கம், சொல்லுங்க. சரி, இப்போ என்னென்னு சொன்னாலம்மா பிள்ளைக்கு இன்றைக்கு உதவி வந்திருக்குது. நீங்கள் அந்த முதல்ல ஒரு காணொலியில் நீங்கள் அண்ணாக்கா உதவி பண்ணுறையில் சித்தப்பாவுடன் இருக்கிறேன்னு சொல்லி ஒரு கருத்தை முன்வைச்ச நீங்கள். இப்போ நீங்கள் சொன்ன அந்த முதல் காணொலியில் சொன்ன அனைத்தையும் உங்களுக்கு மேலதிகமான தகவல்களையும் சொல்கின்ற போது தான் புதுசாக காணொலி பார்க்குறாக்களுக்கு உங்களை பற்றி பழங்க. இப்போ திடீர்னு நாங்கள் காசை தந்துட்டு இந்த பிள்ளைக்கு உதவி கிடைக்கணும்னு சொன்னால் அடித்தளப்பில்லாமல் போயிடும். ஆக உங்களை பற்றி திரும்ப இருக்கா சரியான முறையில் உங்களுடைய அம்மா அப்பாண்ட பேரை சொல்லி உங்களை அறிமுகம் செய்து கொண்டு உங்களோட கஷ்டம் இல்லை சுருக்கமாக விளங்கப்படுத்தினீங்கன்னு சொன்னால் தொடர்ந்து உதவி செய்கிற ஆக்களுக்கு உதவியார். என் பேர் பவிதா. நான் பழையில இருக்குதான். எங்களோட அப்பாவோட பேர் ஆனந்தகுமார், அம்மா பேர் பாலேஸ்வரி. அப்பா வந்து எனக்கு 6 வயது கேட்கே செத்துட்டார். அம்மா கொண்டு வந்து விட்டுட்டு போயிட்டா. அண்ணா கட்டாரில் நிற்கிறார், அக்கா வவுனியாவில் இருக்கா. அவையால் எந்த உதவியும் இல்லை, படிக்க வேணாம்னு சொன்னவினம். நான் அதெல்லாம் மீறி படிக்கணும் என்ற ஒரு ஊக்கத்தோடு நான் இப்போ சித்தப்பா கிட்ட வந்து இருக்கிறேன். சித்தப்பா படிக்க உதவி செய்யலாம்னு பார்த்தா சித்தப்பாவுக்கும் சரியான கஷ்டம். அவர் வவுனியாவுக்கு வேலைக்கு போயிட்டு வரவர். அப்போ அவருக்கும் சரியான முட்டு வருத்தம் என்றதால் அவரால் ஒரேடியாக எல்லா வேலையும் செய்யலாம். அப்போ தயார்கடையில் வேலை செய்கிறார். அவர் வவுனியா போயிட்டு வரலையே அவருக்கு அதில் அப்பா. இப்போ நீங்கள் இருக்கிற சித்தப்பாண்ட வீடு பழையில இருக்குது. உங்களோட சித்தப்பா பழையில இருந்து வவுனியாவுக்கு வேலைக்கு போகிறார். அவரோட சம்பளங்கள் அதில் பற்றி இருக்கா சொல்லுங்க. அவருக்கு ஒரு நாளைக்கு 2000 ரூபா சம்பளம். போக்குவரத்துக்கே 800 ரூபா முடிஞ்சு 1200 ரூபா கொண்டு வருவேன். மிச்ச காசு 1200 ஒரு நாளைக்கு. அப்படின்னா மாதத்துக்கு எங்களுக்கு ஒரு 15,000 20,000 ரூபா வருமானம் வரும். சித்தப்பாக்கு 3 பிள்ளைகள். சித்தப்பா சித்தி பிள்ளை. அப்போ உங்களோட உடுப்புடவை நாளாந்த சாப்பாடு அப்படி எல்லாம் எல்லா சிலவுகளுக்கும் படிப்பிக்கிறதுக்கெல்லாம் சரியான கஷ்டம். அது உண்மைதான். சித்தப்பா முதல் தேவை படிக்கன்னு சொல்ல யோசிச்சேன். இப்போ படிக்க வலிக்கு தான் நிறைய செலவுகள். அது சரியாம்மா. 15,000 வச்சுக்கொண்டு ஒரு குடும்பத்தால் உங்களை ஒரு உயர்கல்வி கற்கிற பிள்ளையெல்லாம் படிப்பிக்கிறேன்னு சொன்னால் சரியான கஷ்டம். அப்போ நான் சார் வாழ்த்து சொன்னேன். நான் இப்போ எங்கள் டியூஷன் சார் வாழ்த்து சரியான கஷ்டமாக இருக்குது, படிக்க என்ன செய்கிறது சார் சொன்னார். அப்போ தனக்கு தெரிஞ்ச உதவிகள் மூலமாக உதவிகள் வேண்டி படிக்க வைக்கிறேன்னு சொன்னவர். அந்த அடிப்படையில் அவர் சேரோட தொடர்பு எங்களை தொடர்புங்களா. கணேசன் அங்கிருக்கு ரொம்ப நன்றி. அவர் மூலமாக எனக்கு ரொம்ப நன்றி. அவர் மூலமாக எனக்கு நிறைய உதவிகள் கிடைச்சிருக்கு. அவர் அண்டை வந்து வீடியோ எடுத்துகிட்டு போனார். எடுத்துகிட்டு போய் ஒரு கிழமையாலே உதவிகள் கிடைச்சிருக்கு. ரொம்ப நன்றி அங்கிள். அதுக்கும் நன்றி சொல்கிறேன். வேறு இப்போ நான் ஸ்கூல் சேர வரைக்கும் தான் நான் போக்குவரத்துகளுக்கு சரியான கஷ்டம். என்னென்று சொன்னால் நிறைய பேர்கிட்ட கேள்வி என்னென்னு சொன்னால் பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூடம் போவான் ப்ரைவேட்டாக படிக்கிறதால அதன் விளைவுகள் என்ன மாதிரி அது சம்மந்தமாக இப்போ நீங்கள் என்ன மாற்று நடவடிக்கைகள் எடுத்தீங்க? இப்போ நான் வந்து இப்போ பள்ளிக்கூடம் சேர போகிறேன் திங்கட்கிழமை. எல்லா அலுவலும் பார்த்தாச்சு. இப்போ பள்ளிக்கூடம் சேர்ந்தவங்களுக்கு வந்து சரியான கஷ்டம். ஏன்னா வீட்டிலிருந்து பள்ளிக்கூடம் வந்து திரும்பி போயிட்டு டியூஷன் வரணும். அப்போ நாங்கள் நடந்து வீட்டை போய் 3 மணி ஆகிடும். உங்களோட வீட்டில் இருந்து ஸ்கூலில் எவ்வளோ தூரம்? 4-5 கிலோமீட்டர் வரும். அப்போ நீங்கள் போக்குவரத்து சரியான கஷ்டம். போக்குவரத்து சரியான சைக்கிளோட கட்டாயம் தேவை. சரி, அதை இப்போ நாங்கள் இப்போ என்னோட சொன்னால் வெளிநாட்டுக்கார சிலரை இப்போ நேரடியாக கதைக்க விடுறாங்களே என்ன அசமானமான காணொலியாக இடையில் இணைக்கிறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். கனடாவிலேருந்து 2 பேரோட தொடர்பு ஏற்படுத்தி கொடுத்துறாங்களே என்ன. கனடாவில் இந்த பேர் சொல்லலாம் உதவியாக கனடாவிலேருந்து ஒன்று ஒரு அங்கிள் இன்னொரு அண்ணாவோடையும் நாங்கள் தொடர்புகளை ஏற்படுத்தினாங்களே என்ன. ஓகே சார். அவங்க என்ன சொன்னவங்க உதவி செய்கிற மாதிரி கதைச்சவே என்ன உதவி செய்தான்னு சொன்னாங்க. ஓ சரி, ஓகே. அப்போ நீங்கள் பெரிய சந்தோஷமாக இருக்கிறீங்க. இப்போ உங்களோட பூர்வீகம் இதம்மா, நீங்கள் வவுனியான்னு சொல்கிறீங்க. வவுனியா பூர்வீகங்களை பற்றி சொல்லுங்கள். வவுனியா இடத்துல இருக்கிற நீங்கள்? வவுனியா சிதம்பரத்துக்காங்க கோமசங்குளம் அந்த சைட்டு இருந்தாங்க. எவ்வளோ காலம் இருந்த நீங்கள் பிறப்பில் இருந்து? இல்லை, பிறந்தது வந்து இந்தியாவில். 6 வயதுல இங்கே ஸ்ரீலங்காவுக்கு வந்தாங்க. ஏன் இந்தியாவுக்கு என்னென்னு போனேன்? இந்தியா வந்து அம்மாண்ட சொந்த இடம் இந்தியா. அப்போ அப்பா கல்யாணம் முடிச்சு அங்கே இருந்தவர். அப்பா என்ன சொந்தம் இது? அப்பா நாவக்குழியா அப்பாண்ட ஸ்ரீலங்கா அம்மாண்ட இந்தியா. இப்போ இந்தியாவில் அப்பா வந்த மூட்டம் அம்மா இந்தியாவில் திருமணம் செய்தவர். பிறகு நீங்கள் வவுனியாவுக்கு வந்து அவ குடும்பமாக வந்து இருந்தவ. பிள்ளை வவுனியாலாம் பிறந்த நீங்கள்? நான் பிறந்தது இந்தியாவில்.
நீங்கள் இந்தியாவில் பிறந்த நீங்கள் இப்போ வனியாவுக்கு இப்போ எந்த வயசில் வந்த நீங்கள் 6 வயதுல இங்க வந்தேன். அப்பா இந்தியாவிலேயே மோசம் போயிட்டேன். அப்போ 6 வயதுலேயே அப்பா இந்தியாவிலேயே மோசம் போயிட்டாவரா? அப்போ அம்மா உங்களை இலங்கைக்கு கூட்டிகிட்டு வந்தவா? கூட்டி வந்து சரி. போயிட்டேன். விட்டுட்டு திரும்ப இந்தியாவுக்கு போயிட்டாவா? எங்க போனேன் தெரியா போயிட்டா. செத்துட்டு வந்து கடைக்கு அம்மாண்ட தொடர்பு இல்லை. தொடர்பு இல்லை. சரி, அம்மாண்ட தொடர்பு இல்லைன்னா நாங்கள் அவள் பெரிய கட்சி பிரியோசனம் இல்லை. அது இப்போ பிள்ளை சித்தப்பா கூட இருக்கிறியாள். சித்தப்பாண்ட இடம் இது சித்தப்பாட இடமும் நாவக்குழி தான். அப்பா நாவல்குழி. உங்களுக்கு மொத்தம் எத்தனை சகோதரங்கள்? நாங்கள் 3 பேர். அவங்க எங்கே இப்போ? அண்ணா கட்டால நிற்கிறார். ஓ, அக்கா பவுனியாவில் இருக்கா. அவள் அக்கா கணவன் பிள்ளை எல்லாம் இருக்கும். 2 பிள்ளைகளுக்கு அத்தான் ரொமேனியாவில் நிற்கிறார். அத்தான் ரொமேனியாவுக்கு போயிட்டார். சரி, அப்போ அக்கா என்ன மாதிரி உங்களோட உதவி உங்களோட படிப்பு சம்மந்தமாக என்ன மாதிரி அப்போ அக்கா நிலப்பாடு? அதுகள் ஒன்றும் இல்லை. கேட்ட ஒன்றும் தர மாட்டேன். கதைக்கு தொடர்பு ஒன்றும் இல்லை. உங்களோட படிப்புக்கு அவள் படிக்க வேண்டாம் கருத்தை முன் வச்சிருக்கிறோம். என்ன அக்காவுக்கு எத்தனை பிள்ளைகள்? அக்காவுக்கு 2 பிள்ளைகள். மூத்த பொடியின் 5 வயசு, 2ஆவுக்கு 2 வயது. சரி, அண்ணாண்ட குடும்பத்தை பற்றி சொல்லுங்க. அண்ணா வந்து கல்யாணம் கட்டியது 24 வயது. கட்டாலாம் நிற்க அப்பயே நம்ம அண்ணா ஏன் உங்களுக்கு உதவி செய்யலாம்? ஏன்னு தெரியல. அக்காவுக்கு செய்தவர் எனக்கு செய்ததில்லை. படிப்புக்கு எந்த செய்வதில்லை. என்ன சொல்கிறார்? நீங்கள் கதைக்க சந்தர்ப்பம் கிடைச்சல அண்ணாவோட? இல்லை, நான் கதைக்கு எடுத்தாலும் ஆன்சர் பண்ண மாட்டேன். எடுத்துருக்கேன் கனதா. இப்போ கதைக்கா விட்டு கனகாலம் ஆயிடுச்சு. சம்பளம் தானே ரோமேனியா நாடு. இல்லை, அண்ணா கட்டார். கட்டார். சரி, இப்போ பிள்ளை எங்கள்கிட்ட இருந்து என்ன உதவிகளை எதிர்பார்த்த நீங்கள்? முதல் காணொலியிலே என்ன சொன்ன நீங்கள்? படிப்புக்கு உதவி செய்யணும் பண்ணி, படிப்பு சாப்பாட்டு செலவு உடுப்பு செலவுக்கு உதவி செய்யணும் பண்ணி சொன்னேன். ஓ, அடுத்தது பிள்ளை இப்போ ஐடி படிக்கிறீர்கள். இப்போ நீங்கள் இப்போ ஏல என்ன பாடம் செய்கிறீங்க? ஐடி தொழில்நுட்பவியல் செய்தனே. ஓ, அதுக்கு உங்களுக்கு லேப் ஒன்று தேவை, மற்றது ஃபோன் வசதி ஒன்று தேவை. என்ன? சரி, மற்றது பிள்ளைங்க போக்குவரத்துக்கு சைக்கிள். மற்ற மாதம் நீங்கள் காசு கேட்டீங்களா? என்ன? சரியம்மா, நீங்கள் மாதம் காசு கேட்டதுக்குனாங்க எங்களுக்கு இப்போ லண்டன்லேருந்து தன்னுடைய பெயர் குறிப்பிட விரும்பாத ஒரு அண்ணா, எனக்கு ஒரு தம்பி, உங்களுக்கு அண்ணா, அவர் எங்களுக்கு இப்போ ஒரு தொகை பணத்தை தந்திருக்கிறார். தான் மாதம் அதே அளவு பணத்தை தருவாருன்னு சொல்லி உங்களோட பேங்க் அக்கௌண்ட் நம்பர் இருக்கா? தந்துருக்குறீங்களா? சரி, நீங்கள் அந்த பேங்க் அக்கௌண்ட் நம்பர் இலக்கத்தை தாங்க. நாங்கள் அவருக்கு இரவு சென்ட் பண்ணி அந்த மாதம் அதுக்கு தாரதுக்கான ஏற்பாடுகளை செய்கிறோம். மற்றது என்னோட சொன்னால் தொடர்ந்து 3 பேர் உதவி செய்கிறதாக சொல்லியிருக்கிறார்கள். யாராவது ஒரு தட்ட உதவியை தான் நாங்கள் பெற்று தருவோம். அப்போ ஏரியட்ட உதவிகளை நாங்கள் நிறுத்துவோம். என்னோட எல்லா உதவிகளையும் ஒரு ஆள் பேருக்கே இன்னும் உங்களை போல நிறைய பேர் பாதிக்கப்பட்டார்கள் இருக்குத்தானே, அவைகளுக்கும் அந்த உதவி எல்லோருக்கும் உதவிகள் சென்று சேரணுமென்றால் தான் எங்களோட கருத்து. பிள்ளைங்க கருத்து என்ன? நானும் ஒரு காலம் படித்து நல்லா இருப்பேன். என்ன போல இருக்க எல்லாருக்குமே உதவி செய்வேன். அது வந்து சரி, பிள்ளைகிட்ட என்ன கெட்டுத்தனங்கள் இருக்குது? கெட்டுத்தனங்கள் வந்து நல்லா என்னன்னு சொல்லுவேன், நல்லா படிப்பேன். படிக்கணும் என்ற ஊக்கம் இருக்கு. அதை விட இல்லாதாக்களுக்கு கொடுக்கணும் என்ற ஒரு ஊக்கமும் இருக்கு. ஆட் பண்ணுவீங்களா? படங்களுக்கு இருக்கீங்களோ? ஓ, படங்கள். டான்ஸு பாட்டு பாட்டு பாட மாட்டீங்க. சரி, இப்போ நாங்கள் அந்த லண்டனில் அந்த உதவியை நாங்கள் கொடுப்போம். என்ன உதவியை நாங்கள் கொடுப்போம். என்னுடைய தம்பி மாதிரி ஒரு சகோதரன் இந்த பிள்ளையோட காணொலியை பார்த்த உடனே எடுத்து தந்தார். மிகவும் ஒரு அருமையானவர், நல்ல பொலிசி, நல்ல கொள்கை உடையவர். தங்கச்சியோட நம்பர் ஒருத்தருக்கும் கொடுக்காதீங்க, தங்கச்சி ஒருத்தருக்கும் கதைக்கப்படாதீங்க. தங்கச்சி என்னோட சொன்னால் தன்னுடைய பேரையும் சொல்ல வேண்டாம், தான் மாதம் இந்த பிள்ளைக்கு 20,000 உதவி செய்யணும்னு சொன்னவர். எங்களுக்கு 100% நம்பிக்கை இருக்குது. இந்த தம்பியை பற்றி நிறைய பேர் கேட்டுட்டு சொன்னார், அவர் 100% உதவி செய்வார், அவரில் நம்புங்கன்னு சொல்லி. அந்த அடிப்படையில் வேறு நாங்கள் 2 பேர் சந்தேகப்பட்டவர்கள் இந்த பிள்ளையோட தாங்கள் கதைக்கணும், உண்மையிலேயே கேட்கணும்னு சொல்லி நாங்கள் இப்போ அதுவும் குறை சொல்லலை. இப்போ ஒருத்தர் கதைச்சு இப்போ எங்கட போன கூடாக அவள் கதைச்சு 2 பேர், அதாவது கனடாவில் இருக்கிற 2 சகோதரர்கள் உடனே நாங்கள் இப்போ கதைக்கப்பட்டாங்க. அவர்களும் கதைச்சு உதவி செய்வதாக சொல்லியிருக்கிறார்கள். எப்படி சத்தம் கதைப்பீங்களே இந்த சத்தத்துக்கு நாங்கள் இப்போ கொடுக்க போகிறோம். உண்மையில் ஒரு நேர்மையான கண்ணியமான ஒரு சகோதரன். உண்மையிலே நாங்கள் அவருக்கு ஒரு சல்யூட் அடிக்கிறோம். அதே நேரத்தில் இந்த பிள்ளையோட கதைச்சு லண்டன் கனடாவில் இருந்து 2 சகோதரர்கள் கதைச்சு அவர்களும் உதவி செய்கிறாங்க. அவர்கள் அந்த மாத உதவியை தாண்டி லெப்பன் எடுத்து கொடுக்குறேன்னு சொன்னவர், சைக்கிள் எடுத்து கொடுக்குறேன்னு சொன்னவர், மற்றது போனொன்று எடுத்து கொடுக்குறேன்னு சொன்னவர், சைக்கிள். உண்மையில் இப்போ உயர்கல்வி கற்கிற பிள்ளைகள் ஒன்லைன் கிளாஸுகள் தான் நமக்கு தேவையான உதவிகள் தேவை. அந்த அடிப்படையில் இப்போ நாங்கள் லண்டனில் இருந்து பெயர் குறிப்பிட விரும்பாத ஒரு சகோதரன், அவருக்கு 2 பிள்ளைகள், மனைவி பிள்ளைகளோட அவர் லண்டனில் இருக்கிறார். அவர் இங்கே கிளிநொச்சியை சேர்ந்த ஒரு சகோதரன். அவர்கிட்ட காசை நாங்கள் கொடுக்குறோம். நீங்கள் எண்ணி எவ்வளவு காசுன்னு சொல்லுவோம் சத்தனை.
20,000 ரூபாய் காசு வந்து வடிவா எண்ணு 30,000 மாதிரி கிடக்கு வடிவா எண்ணு அவளே சொல்லு 20,000 ரூபாய் காசு தந்திருக்கேன். அந்த அண்ணாவுக்கு ரொம்ப நன்றி. இது எனக்கு படிப்புக்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்டாக உதவியாக இருக்கும் என்று நான் சொல்றேன். ரொம்ப நன்றி அண்ணாவுக்கு. ரொம்ப நன்றி அண்ணாவுக்கு, ஒரு பெரிய உதவியாக இருக்கும் எனக்கு. இந்த குடும்பங்களுக்கும் ரொம்ப நன்றி சொல்றேன். அவை நல்லா இருக்க நானும் வாழ்த்துறேன். ஓகே, நாங்கள் உண்மையில் அந்த லண்டனை சேர்ந்த பெயர் குறிப்பிட விரும்பாத அந்த சகோதரன் உண்மையில் இறைவனுடைய கடாட்சம் அவருக்கு 100% கிடைக்கணும். இறை அருளால் அவருடைய பிள்ளைகள் மனைவி சந்தோஷமாக இருக்கணும். செல்லும் இடமெல்லாம் அவருக்கு சிறப்பு பிள்ளைகள் சிறந்த கல்விமான்களாகவும் சென்ற இடமெல்லாம் அவங்க பேரும்புகளோடும் செல்வ செழிப்போடும் அவர்களுக்கு எதிரிகள் இல்லாமலும் அவர்களுக்கு எந்த நோய் நொடியும் இல்லாமல் நீண்ட காலம் இறை அருளால் அவர்கள் காப்பாற்றப்பட வேண்டும் என்று சொல்லி எல்லாம் வல்ல இறைவனை கேட்டு நாங்கள் இப்போ அடுத்த இன்னொரு உதவியை நாங்கள் செய்யப்போம். கனடாவை சேர்ந்த இப்போ இன்னொரு சகோதரன், அவருடைய பேர் சொல்லாமோ சொல்லலாதோட தெரியல, அவர் நிறைய பேருக்கு உதவி செய்கிறவர். நிறைய பிள்ளைகள் படிக்கிற பிள்ளைகளுக்கு தான் உதவி செய்கிறவர். இலங்கை பூராக எந்த தேசத்தில் இருந்தாலும் அவர்கள் நிறைய உதவி செய்கிறவர். அந்த இந்த பிள்ளையோட கதைச்சு உறுதிப்படுத்தியிருக்கிறார். உண்மையில் நாங்கள் அதுவும் வரவேற்கிறோம், சந்தோஷப்படுறோம். இல்லைடா அவர் கதைச்சு உறுதிப்படுத்துறதுல பிள்ளையண்டு இல்லை, ஆற்றில் போட்டாலும் அளவறைந்து போடுவோம். அந்த அடிப்படையில் இந்த பிள்ளைக்கு இப்போ உடனடியாகத்தான் போட்டவர். அப்போ நாங்கள் உடனடியாக எங்களோட பேங்குக்கு வராது, பேங்குக்கு போட்டால் அன்றைக்கோ அல்லது அடுத்த நாள் தான் எங்களுக்கு வரும். அது என்னென்னு எனக்கு தெரியாது. சிலர் நம்பாயிரம் போட்ட உடனே வருமென்று சொல்லுவார். எனக்கு பேங்குக்கு போட்ட உடனே அடுத்த நாள் தான் நான் பேங்கில் எடுப்பாங்க. அன்றைக்கு எனக்கு காசு வராது, அடுத்த நாள் தான் வரும். அப்போ இப்போ நாங்கள் உண்மையில் இந்த காசை நாங்கள் இப்போ எங்களோட காசை நாங்கள் இப்போ கொடுக்குறோம். இந்த காசை நாங்கள் சமுத்தி பேங்கில் இன்றைக்கு எடுத்த காசை கொடுக்குறோம் இந்த பிள்ளைக்கு. இதே உங்களுக்கு கனடாவை சேர்ந்த இலங்கை பூராக நிறைய பேருக்கு உதவி செய்கிறவர். அவர் தந்த காசு, இந்த காசும் இவ்வளோ தந்த 10,000 ரூபாய் தந்திருக்கா. ரொம்ப நன்றி அங்கிள். உங்கள் குடும்பத்துக்கும் ரொம்ப நன்றி சொல்கிறேன். இது வந்து எனக்கு நல்ல ஒரு உதவியாக இருக்குன்னு சொல்கிறேன். ரொம்ப நன்றி. கனடா சேர்ந்த நிறைய பேருக்கு இலங்கை பூரா உதவி செய்கிறவர். பிள்ளையோட கதைச்சு உறுதிப்படுத்தி இருக்கிறார். உறுதிப்படுத்தி கொண்டு உடனடியாக எங்களுக்கு காசை போட்டவர். கணேசன்னா உடனே எடுத்து கொடுக்கலாம் வேண்டாம், கொடுங்க சொன்னவர். அப்போ நாங்கள் என்னோட பிறகு தான் நாங்கள் இப்போ சமுத்தி பேங்கில் காசு எங்களுக்கு கிடைச்சது. அப்போ நாங்கள் அந்த காசை கொடுத்துருக்குறோம். உண்மையில் கனடா விஷயத்துடைய மனைவி பிள்ளைகள் சகல சௌவாக்கியங்களை பெற்று நீண்ட ஆயுளோட செல்லும் இடமெல்லாம் பேரும் புகழோட எப்போ இறைவனுடைய கடைக்கண் பார்வையில் இருக்கணும். இவர்களுக்கு எந்த குறையும் பெறக்கூடாது, நோய் பெறக்கூடாது, எதிரிகள் இருக்கக்கூடாது. எப்பவும் இறைவனுடைய பார்வையில் அவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் கேட்டு காணொலியில் விடைகிறோம். நாங்கள் விடைபெறுகின்றோம். அநேகமாக பிள்ளைன்ற நிறைய பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்கு விளங்கியிருக்கும். முதல் காணொலியில் சொல்லாத விடயங்களை நாங்கள் இந்த காணொலியில் சொல்லியிருக்கிறோம். இந்த பிள்ளைக்கு மேலதிகமாக நாங்கள் தேவைப்படுறது என்னென்னு சொன்னால் ஒரு லேப் தேவை, ஃபோன் ஒன்று தேவை. ஃபோன் நல்லதுக்கும் பாய்க்கலாம், கெட்டதுக்கும் பாய்க்கலாம். ஆன்லைன் கிளாஸுக்கு ஃபோன் அது இந்த நேரம் லேப்பை நாங்கள் விதிச்சு பார்த்து கொண்டு இருக்கலாம். அது ஃபோன் இப்போ இன்றைய காலகட்டத்தில் ஃபோன் ஒரு அவசியமாக உண்டாங்க மாறிடுது. ஃபோன் ஒன்று தேவை. மற்ற பிள்ளை உள்ளுக்கு இருந்து வேண்ட வீட்டில் இருந்து முள்ளியன் கூட எடுத்துக்கின்ற பேர் பழையில முள்ளியாடியிலேருந்து மெயின் ரோட்டில் இருக்கிற பாடசாலைக்கு வரதுக்கு 3 கிலோமீட்டர் தூரம் அவன் நடந்து போய் வரையலாது. அப்போ சைக்கிள் ஒன்று எடுக்கிறோம். அந்த சைக்கிளை உதவி செய்யுங்க. யாராவது அந்த உதவிகளை செய்தால் நாங்கள் மிக விரைவாக கொண்டு நீங்கள் பழகி போகணுமோ. நிறைய பேர் உதவி செய்கிறதாக சொல்லியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் நாங்கள் அவங்களுக்கு சல்யூட்டு சலாம் அவங்களுக்கெல்லாம் நன்றியை தெரிவித்துக் கொண்டு காணொலியில் விடைபெறுகின்றோம். நன்றி தங்கச்சி, நன்றி. எனக்கு வந்து முதல் தடவை வீர சுதாரன் சார் அறிமுக பல ஹிந்து பிரைமரி ஸ்கூலுக்கு போனேன். அது மூலமாக வீர சுதாரன் சார் அறிமுகப்படுத்தி அவர் மூலமாக இந்த டியூஷனில் சேர்ந்த நான். அவர் எனக்கு கஷ்டம் என்ற உறுதிப்படுத்தி கணேசன் குரவங்க இந்த யூடியூப் சேனலில் உள்ள அந்த சேருவர்களுக்கு எனக்கு அறிமுகப்படுத்தினவர் உதவிகள் தேவை வந்து. அப்போ சேருக்கும் நன்றி சொல்கிறேன், கணேசன் அவைகளுக்கும் நன்றி சொல்கிறேன். அவையோட குடும்பம் எல்லாம் சந்தோஷமாக வாழ நன்றி சொல்கிறேன் எல்லாருக்கும். ஓகே, நன்றி, வணக்கம்.